ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் செல்வானா சூப்பராக எப்படி மீன் கட் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கலாம் வாங்க. நல்ல சூரை மீன், நெய் சூரை தான் நிறைய வெட்டி வியாபாரத்துக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி மீன் எப்பவும் வர்றது மாதிரி நிறைய பேர் வரல, கொஞ்சம் கம்மி தான். ஓணம் ஸ்பெஷல் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் வெளியூர்காரங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் மீன் வாங்குறது கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. இது வியாபாரிக்கு தான் வெட்டி கொடுக்குறாங்க, அதனால தான் இந்த ஸ்டைலில் வெட்டுறாங்க. நமக்கெல்லாம்னா கொஞ்சம் சின்ன சைஸாக வெட்டுவாங்க, தோல் உரித்து செல் எடுத்து அந்த மாதிரி. டூனால தோல் இருக்காது, கொஞ்சோண்டு செல் தான் இருக்கும். பாருங்கள், இதை ரெண்டாக பிளந்து எடுக்கிறாங்க. முள்ளு தலை தனியாக எடுக்கிறது மாதிரி ரெண்டு சைடையும் வெட்டி எடுக்கிறாங்க. யார் மீன் கொண்டு கொடுத்தாலும் வெட்டி வாங்கலாம் அவங்கக்கிட்ட. சின்ன மீன், பெரிய மீன், எந்த மீன் நம்ம வீட்டுக்குள்ளே நெத்தலி மீன், மத்தி சாலை எது வேணும்னாலும் அவங்க கட் பண்ணி தருவாங்க. இது இந்த விற்கிற அம்மாவுக்கு தான் போகுது இந்த மீன். இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்க கொண்டு கொடுத்தோன்னா சீக்கிரம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு வெட்டி தந்துடுவாங்க. அப்புறம் ஹாஸ்டலு ஹோட்டல்லேருந்து வேணும்னு உண்டுன்னா கொண்டு கொடுத்தா அவங்க வெட்டி தந்துடுவாங்க. ஹோட்டலெல்லாம் என்னது, இந்த அயலை மீன் இந்த சைஸாக உள்ளது தான் 100 200 அப்படி கொண்டு வருவாங்க. அது எல்லாமே அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பக்கத்தில் ஹாஸ்டலுக்கு வேணும்னாலும் வெட்டி தருவாங்க. இது பாருங்கள், சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை பீஸ் ஆக்குறாங்க. இதெல்லாம் அந்த சின்ன ஒரு துண்டு 100 ரூபா துண்டு. இது 100 ரூபாய் சைஸுக்கு தான் வெட்டி வச்சுருக்காங்க. இங்கே எல்லா துண்டுமே 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி தான் தருவாங்க. முள்ளுத்தலை தனியாக வாங்கிக்கலாம். முள்ளுத்தலை தான் நமக்கு டேஸ்ட்டு. முள்ளுத்தலை கிடச்சின்னா மாங்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகு எல்லாம் வச்சு வச்சோன்னா செமையாக இருக்கும். சில நேரம் துண்டு மீனை பார்த்தாலும் அல்வா துண்டு மாதிரி அதை வாங்கணுங்கிற ஒரு ஃபீல் வர்றது மாதிரி தான் இருக்கும். சூப்பராக வெட்டுறாங்க. நமக்கு வட்ட மாட்டு சின்ன சைஸு மீன் வாங்கி கொடுத்தா வெட்டணுன்னாலும், இல்லை இது மாதிரி பெரிய மீனை ஷேர் பண்ணி வெட்டணுன்னாலும் அவங்ககிட்ட சொன்னால் அது மாதிரியே வெட்டி தந்துடுவாங்க. 2 ஷேரு 3 ஷேருன்னு சொல்லிட்டா போதும், அதுக்கு ஏற்றாப்புல சைஸ் பண்ணி வெட்டி தந்துடுவாங்க. முழு தலையாக தனியாக எடுத்தாச்சு பார்த்திங்களா. இது தனியாக தான் வியாபாரத்துக்கு போகுது. சின்ன மீனும் வந்திருக்கு. இது யாரோ கொஞ்சம் வாங்கி கொண்டு கொடுத்துருக்காங்க. இது இனி அவங்களுக்கு டைம் சொன்னால் அதுக்கு ஏற்றாப்புல அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டாட்டே அந்த இதை கட் பண்ணிட்டாங்க பார்த்திங்களா. இது அப்போ ஒரு துண்டு இவ்வளோ ரூபா அப்படி சொல்லுவாங்க. நம்ம அது விலை பேசி வாங்கலாம். இதெல்லாமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது விலை பேசி வாங்கலாம். ஆனால் 100 ரூபாய் துண்டெல்லாம் விலை பேசி அங்கே வாங்குறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்காது. 100 ரூபான்னு சொன்னால் 100 ரூபாய் தான். மற்ற மாதிரி இது இப்போ 300ன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் குறைச்செல்லாம் கேட்டு வாங்கலாம். கண்டினியூஸாக வெட்டிகிட்டே தான் இருப்பாங்க. சில நேரம் தான் சும்மா உட்காந்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மண்டே மார்க்கெட் போகிறப்ப மீன் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த அண்ணாட்டை கொண்டு கொடுத்து வெட்டி வாங்கலாம். நல்லா வெட்டி தருவாங்க. நம்ம கேட்குற சைஸுக்கு வெட்டி தந்துடுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.